கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போனா 12/5/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு டுடே கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 651 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரி 651 ட்ரா நம்பர். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை டுடே பார்க்கறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 653 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டு 7, பி போர்டு 3, சி போர்டு 0. டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டர்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா 730 ரிசல்ட்டு. இதில் நம்ம 3 டிஜிட் பாக்ஸு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 573 வச்சுருந்தோம். இதை நம்ம பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நம்பர் நம்மளுக்கு கிரியேட் ஆகும்னா 7க்கு 7 வந்துடும், 3க்கு 3யும் வந்துடும். இங்கே 0வுக்கு பதிலாக நம்ம உள்ள என்ட்ரி கொடுத்த நம்பர் 5ங்க. ஆனால் ஆக்சுவலி இன்னைக்கு சி போர்டு 0வே வந்திருக்க கூடாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கார்னியா ப்ளஸில் 0 வச்சுருக்கான். சி போர்டை பொறுத்தளவு என்ன வச்சுருக்கான்னா அதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸில் 0 வச்சான், அதுக்கப்புறம் 6 வச்சான், மறுபடியும் பார்த்தீங்கன்னா 0வே வச்சுட்டான். அந்த 0 வரக்கூடாது. அதுக்கு பதில் இங்கே என்ன வரும்னா 5 தான் உள்ளே வந்திருக்கணும். அதுதான் நம்ம கால்குலேஷனில் எடுத்தோம். பட் ஆனால் கால்குலேஷன் நம்மளுக்கு மாறிடுச்சு. இதுக்குரிய மிஷின் நம்பரோ ஸ்டெப் நம்பரோ மாறிடுச்சு. அதன்படி தான் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம வச்சிருந்த நம்பர் 735 இதுதாங்க நம்ம எடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். டுடே 3 டிஜிட் பாக்ஸில் இந்த பேட்டர்ன் தாங்க நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா பாஸ் ஆயிடுச்சுன்னா 3 டிஜிட் சரியான ஒரு தட்டு தூக்கி இருந்துக்கலாம். இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்த கெஸ்ஸிங்குமே அதே மாதிரி தாங்க, ஜஸ்ட் மிஸ்லே தாங்க போகுது. எப்பயும் போல் ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பாஸுங்க. எப்பயும் போல் 3 பாஸு. மெம்பர்ஷிப்புக்குரிய கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஓரளவுக்கு கரெக்டாக ஜஸ்ட்டாகவே வந்துருந்துச்சுங்க. நம்ம வீடியோ கொடுத்துருந்த நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் அப்படி ஏறி இருந்துச்சுங்க. 740. இதில் 3 ஏறி இருந்துச்சுன்னா சி போர்டில் மொத்தமாக வந்திருக்கும். எப்பயும் போல் சி போர்டு நம்மளுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துருங்க. சி போர்டு நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் படி சி போர்டு எப்பயும் போல் பாஸ் தாங்க. சி போர்டில் 0 எப்பயும் போலே வச்சுருந்துருக்கோம். அது கரெக்டாகவே உட்காந்துருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர், ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது 4 தாங்க. 7க்கு அடுத்தாப்புல 4 ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தாங்க. 7 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 4 இல்லைன்னா 3, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0 தாங்க. அதாவது ஏ போர்டு 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3, ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 0. இதுதான் ஏ போர்டு இந்த 7 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான். மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3லேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் நம்பரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 430ங்க ஏ போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 430. இப்போ பி போர்டு அடுத்து எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர். பி போர்டு 3 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தாங்க. அந்த 8 மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 8 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது 3 வச்சு. ஓகேங்களா? அடுத்து 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 2 தாங்க. 2 வாய்ப்பு. அதுக்கு அடுத்து பி போர்டில் 2க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது பி போர்டு 3 வச்சு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் பார்த்துக்கிட்டோம்னா 8 அல்லது 2க்கு அடுத்தாப்புல ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 6 தாங்க. 8, 2, 6 பி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு அவுட்புட் 8, 2, 6 இதுதாங்க ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங், ஒரு முக்கியமான கெஸ்ஸிங். சி போர்டு 0 எப்பயுமே நம்மளுக்கு சி போர்டு எப்பவுமே டிக் அடிச்சிடும்.
இப்போ வாங்க இப்பயும் அது கன்ஃபார்மாக என்னன்னு பார்த்துருவோம். சி போர்டு 0 வச்சு ஃபர்ஸ்ட் உண்டான பவர் நம்பர் அப்படின்னா 4 தாங்க. சி போர்டு 0னாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 4. அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா 9 தாங்க. அதாவது ஃப்ளிப் நம்பர், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 தாங்க. அதாவது 4, 9, 5 இதுதான் நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். 4, 9, 5 இதில் இந்த 4 வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் தான் நண்பர்களே. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். சி போர்டு 0 வச்சு நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் 4, 9, 5 இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு பேட்டர்ன் தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து புதுவிதமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதாவது 730 இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி, 730 இதை வச்சு ஏபி ஏசி பிசி அக்ஷயா லாட்டரி கேசிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி தாங்க. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு பேட்டர்ன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 730 வச்சு தான் டோட்டலாகவே நம்ம எடுக்க போகிறோம். 730 வச்சு நம்ம பார்க்க போகிற ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் ஹைலைட்டான ஒரு பேட்டர்ன் 98. 98க்கு அடுத்தாப்புல நமக்கு கிடைக்க போகிற ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 ஓகேங்களா. அதாவது 98 அண்டு 25 இந்த இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகிற மெயின் ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 06. அடுத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 06 தாங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர். 06க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் 21. அதுக்கு அடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 48. இதுதாங்க நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர். ஏபிஏசி பிசியை பொறுத்தளவு அக்ஷயா லாட்டரி பிசிக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு நம்பர் 9825062148. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங். இந்த 730 நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 25, 98, 06, 48 அண்டு 21 இதுதான் ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஏபிஎஸ்சி பிசிக்கான கெஸ்ஸிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது 730 வச்சு பார்க்க போகிற ஒரு ஆல் போர்டு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஆல் போர்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னா 9 தாங்க. 9க்கு அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட்னா 2, 5 இதாங்க. நாளைக்கு இந்த 3 நம்பருமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அதாவது ஆல் போர்டு கெஸ்ஸிங் அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 925 இது ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங் நாங்கள் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது 730 பொறுத்தளவு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் இதுதான். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் இதுதான். மறக்காமல் உங்களுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வரும். மினிமம் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆல் போர்டு கெஸ்ஸிங் அக்ஷயா லாட்டரியை பொறுத்தளவு டுடே எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 925. இதையே நீங்கள் வந்து 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். என்னோட 3 டிஜிட் பாக்ஸை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 4, 9,
ஜீரோ, மறுபடியும் சி போர்டு ஜீரோ இல்லை ஏ போர்டு ஜீரோ உட்கார்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால இது ரெண்டை மட்டும் பாக்ஸா ட்ரை பண்ணுங்க. 490. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 346. ஓகேங்களா, இதுல வந்து 4 வந்து காமன். ஓகேங்களா, பாக்ஸ் இதையும் 3 டிஜிட் பாக்ஸா ட்ரை பண்ணிக்கோங்க. 6 நம்பர்ஸ் தான் வரும், மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் என்னன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாளைக்கு வேற மாதிரி நம்ம வீடியோ போட போகிறோம். அதாவது அதில் ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸிங் நம்ம நாளையிலிருந்து கொடுக்க போகிறோம், கொடுத்து வெற்றியை கொடுக்க போகிறோம். அதனால் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. அவங்க மட்டும்தான் அந்த வீடியோ விசிட் பண்ண முடியும். ஓகேங்களா, வியூஸே பண்ண முடியும். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம், ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கும் பெட்டிங்கும் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். This video only for entertainment videos only. Thanks for watching videos. நன்றி, வணக்கம்.